பிசாசு சத்ருவாகிய சர்ப்பம் வந்து உள்ள போய் அவன்கிட்ட கேக்குது. என்ன கேக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்துல இருக்கிற கனிகளை ஏதாவது புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே அந்த ஏவாள் என்ன சொல்றாங்க, ஆமா ஆண்டவர் வந்து இந்த மாதிரி தோட்டத்து நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. உடனே இங்க அந்த அடுத்த பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, நீங்க சாப்பிட்ட உடனே நீங்க என்னவா மாறிடுவீங்க, நீங்க தேவர்களை மாறிடுவீங்க. சோ நீங்க உடனே தேவர்களை மாறிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்து உடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நீங்க தேவர்களை மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தையை பிசாசு ஆதியாகமத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போடுறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து அப்படி கர்த்தர் ஆதாமும் ஏவாளுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தை விட ஒரு பெஸ்டான வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருந்தார் அப்படின்னா, ஒருவேளை அந்த பீரியட் தாண்டினதுக்கு அப்புறம் ஆண்டவரே அவங்களை ஒருவேளை அந்த பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா பிசாசு உள்ள புகுந்து அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துறதுக்கு அவன் எடுக்கிற முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நாள் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும், அந்த வயசு வரைக்கும், அந்த வருஷம் வரைக்கும் நீ காத்திருக்காத, இப்பவே நீ முயற்சி எடு அப்படின்னு அழகா மோட்டிவேட் பண்றான்.